Good evening, children. Fifth standard science எனர்ஜி அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது நீர்த்தேக்கம், மின்சார சாதனங்கள், இந்த டீட்டெயில்ஸா நம்ம இன்னைக்கு வந்துட்டு போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு குறள் பார்க்கலாமா? என்ன திருக்குறள்னு கேட்டா, எல்லா செயல்களையும் இப்போ யார் செய்வாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? வீட்ல இப்போ வந்து நீங்க ஒரு 2 குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? உங்க 2 பேருக்கு உண்டான எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? உங்களால எது முடியும் என்ன அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது, யாரால எந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்ப அண்ணா, தம்பி 2 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா, அண்ணா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ஒர்க்க குடுக்கலாம். இப்போ சின்னவங்க வந்துட்டு நல்ல டேலண்டான பெர்சன் திங்க் பண்ணி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்டயும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான செயல்பாடு என்னங்கிறத பார்த்து அந்த வேலைகளை குடுப்பாங்க இல்லையா? அதான் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இந்த செயலை இவங்களால செய்ய முடியும் அப்படிங்கும் பொழுது அத கரெக்டா நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுத்து அந்த ஒர்க்க குடுக்கணும். அது ஆஸ் அ பேரண்டாவும் இருக்கலாம். நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னா ஒரு லீடரா இருக்கலாம். ஒரு ஹையர் அஃபீஷியலா இருக்கலாம். அல்லது உங்க டீச்சரா இருக்கலாம். டீச்சர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபங்ஷன் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குரூப்பா பிரிச்சு விடுவாங்க. இந்த குரூப் இந்த வேலைய தெளிவா செய்வாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். டிசிப்ளின் ஒர்க் யார்ட்ட குடுக்கலாம். ஏன்னா கரெக்டா எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க? வழி நடத்தி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்க ஒவ்வொருத்தருக்கு ப்ராப்பரா அலாட் பண்ணுவாங்க. இல்லைங்களா? அது போலதான் ஒரு ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? ஒரு பெரிய ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அந்த ஃபங்ஷன்ல டெய்லி என்ன பண்றாங்க? ஆசிரியர் வந்துட்டு ஒவ்வொரு வேலையை ஒவ்வொருத்தர்ட்ட கரெக்டா என்ன பண்ணிட்டே இருக்காங்க? குடுத்துட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இல்லையா? ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க? எஸ், என்னாலதான் முடியும். டீச்சர் இத ஒர்க்க என்ட்ட தான் குடுப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருங்களேன். அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன பண்ணுவாங்க? பெருமைப்படுத்தி எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த ஒரு பெரிய இப்போ ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்றோம்னு சொன்னா, அந்த டூர் அரேஞ்ச்மென்ட்க்கு நெறைய வேலைகள் இருக்கும்ல. அப்ப அந்த மாதிரி வேலைகள்லாம் யாரால முடியுங்கிறத யோசிச்சு தான் டீச்சர் செய்வாங்க. அந்த மாணவியாகப்பட்டவர் என்ன பண்றாங்க? சொர்ணலக்ஷ்மி அப்படின்னு பேரு அவங்களுக்கு. அவங்க நல்லா படிக்கிறவங்க. ஓகே, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னால தான் எல்லாம் முடியும். மத்தவங்களால எதையுமே முடியாது அப்படிங்கிற மாரி தாட்ல இருந்தாங்க. ஆனா ஆசிரியர் அப்படி இல்லாம, எந்தெந்த வேலைய யார் யார்ட்ட குடுத்தா சரியா வரும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து ஆராய்ந்து குடுத்தாங்க. சோ இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது. உடனே ஆசிரியரே அவங்கள கூப்பிட்டு, "நீ இந்த மாரி ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லா ஒர்க்கும் எல்லாராலயும் அப்படியே எதையுமே செய்ய முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தாழ்வாக மதிப்பிடக் கூடாது. நீங்க வேணா பாரு, நான் இப்ப அலாட் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஏன்னா, அவங்களுக்குன்னு தெரிஞ்ச வேலைய அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணினோம்னு சொன்னா, அந்த வேலைய ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. அத தெரிஞ்சு தான் என்ன பண்ணணும், அந்த லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க, அதுக்காக தான் அந்த லீடரா என்ன பண்ணியிருக்காங்களே, அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் இந்த மாரி அவங்களுக்கு குரூப்ஸ் அலாட் பண்ணி குடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த விஷயத்த புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்வர்ணலக்ஷ்மி அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னுடைய தவற ரியலைஸ் பண்ணி, ஓகே, எல்லார்ட்டயும் எல்லா கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா எல்லாமே எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஓகே. சோ அது மாரி நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் எதையும் எளிதாக மதிப்பிடக் கூடாது. சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஆற்றல் அழிவின்மை விதி. முக்கியமான ஒரு கான்செப்ட். எனர்ஜி கேன் நாட் பி கிரியேட்டட் அண்ட் இட் கேன் நாட் பி டெஸ்ட்ராய்ட் ஆல்சோ. ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றல் என்னவாக மாறும்?
மற்றொரு ஆற்றலாக மாறக்கூடிய தன்மையிலேயே இருக்குமே தவிர அந்த ஆற்றல் அழியவே அழியாது. ஓகேயா? எனர்ஜி அப்படிங்கிறது என்ன ஆகாது நம்மளால நம்ம உருவாக்க முடியாது. கண்டிப்பா இல்லையா? நம்மளால உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை அதிலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆற்றல் அழிவின்மை. இது நம்மளுடைய லைஃப்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுகின்றது அப்படிங்கிறது. ஓகே. சோ இப்ப அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கிறோம்னா வாட்டர் டேம். வாட்டர் டேம் அப்படிங்கிறது என்னதுப்பா? நீர்த்தேக்கம் இல்லையா? நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது என்னத்தை சேமித்து வைக்கக்கூடியது? நீரை சேமித்து வைக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம்? நீர்த்தேக்கம். நம்ம வீட்ல என்ன பண்றோம்? நமக்கு தேவையான பொருள்களை எல்லாம் மாசத்துக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லைங்களா? வாட்டர் டேங்க்ல தண்ணிய சேமிச்சு வைக்கிறோம். பேங்க்ல என்ன பண்ணுவாங்க? பணத்தை எல்லாம் நம்ம அதுல சேமிப்பு. ரத்த தானம் சொல்றோம். அப்போ அந்த தான வங்கிகள்ல போனா பிளட் பேங்க்ல என்ன பண்ணுவாங்க? பல வகையான குரூப் ரத்தங்கள் யாரெல்லாம் டொனேட் பண்றாங்களோ அதை எல்லாத்தையுமே வாங்கி சேமிச்சு வைப்பாங்க. சோ அது மாதிரி அந்தந்த நமக்கு தேவைகளுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த என்னது ஏதோ ஒரு பொருளை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது போலதான் வாட்டர் டேம் அப்படிங்கிறது நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ மழை காலங்கள்ல நமக்கு நிறைய தண்ணி வருது இல்லையா? அந்த தண்ணியை என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ அந்த வேஸ்ட் பண்ணாம அந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம்? சேமிச்சு வைக்கிறோம். சோ அந்த எப்பயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நிலையாக இருக்கக்கூடிய பொருள்கள்ல என்ன ஆற்றல் இருக்கும்னு பார்த்திருக்கோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ். நிலையாக இருக்கக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது நிலை ஆற்றல். சோ இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் முதல்லயே நம்ம படிச்ச ஃபர்ஸ்ட் ஆற்றல் இல்லையா? அதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி படிச்சோம்ல. சோ வாட்டர் ஸ்டோர்ட் இன் வாட்டர் டேம் possess potential energy. Okay. So when water falls down, the potential energy of water is converted into kinetic energy. So இதுதான் நமக்கு வாட்டர் டேம் எடுத்துக்கலாம். நீர்த்தேக்கம். இங்க என்ன இருக்கு நமக்கு? நீராகப்பட்டது சேமித்து வைக்கப்படுகிறது. இங்க இருந்து தண்ணிய மேல இருந்து நம்ம என்ன பண்றோம்? கீழே நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துகிறோம். இங்க இருந்து என்ன ஆகுது? கீழ வருது. அருவிகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? குற்றால அருவி அந்த மாதிரி நிறைய அருவிகள் நம்ம நாட்டுல இருக்கு. நீங்கெல்லாம் போய் குளிச்சிருக்கீங்களா? அந்த தண்ணியினுடைய வேகம் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸா இருக்கும் இல்லையா? நம்மளுடைய பாடி பெயின்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அங்க மேல இருந்து விழக்கூடிய தண்ணி அதனுடைய வேகம் காரணமாக என்ன ஆகும்? நமக்கு அந்த உடல்நிலை சீராகும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நீராகப்பட்டது மேல இருந்து கீழே வரும்போது இங்க என்ன எனர்ஜி சொன்னோம்? பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல். நிலையாற்றல் மேலிருந்து கீழே வரும் பொழுது என்ன ஆற்றலாக மாறுகின்றது? இயக்க ஆற்றலாக மாறுகின்றது. நிலையாற்றல் அப்ப ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. நீர்த்தேக்கத்தில் தேங்கி இருக்கக்கூடிய நீரில் இருக்கும் ஆற்றல் நிலையாற்றல். அந்த நீரை நாம் உபயோகப்படுத்துவதற்கு மேலிருந்து கீழாக நம்ம என்ன பண்றோம்? அத விழச் செய்யும் பொழுது அப்போ அந்த எனர்ஜி என்ன எனர்ஜியா மாறுது? கைனடிக் எனர்ஜி. ஓகே. இங்க மேல இருந்து என்ன வருது? தண்ணி கீழே வருது. ஓகே. இங்க நான் ஒரு சக்கரம் டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சக்கரத்துல தண்ணிய நம்ம என்ன பண்றோம்? விழ செய்றோம். இந்த இடத்துல மேல இருந்து தண்ணீர் என்ன ஆகும்? இங்க ஃபுல்லா பட்டு ரொட்டேட் ஆகும். இந்த மெஷின் அந்த கைனடிக் எனர்ஜி அந்த தண்ணியாகப்பட்டது ரொட்டேட் ஆகும் பொழுது அந்த கைனடிக் எனர்ஜிங்கிறது இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகின்றது. பாருங்க. ஒரே ஒரு விஷயத்துல எத்தனை ஆற்றல் பார்த்துட்டோம்? 3 ஆற்றல். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில இருப்பது நிலையாற்றல். மேல இருந்து கீழே விழச் செய்யும் பொழுது என்ன ஆற்றல்? கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல். அத நம்ம ஒரு
சக்கரத்துல சுழல விடும் பொழுது அது வேகமாக சுழலும் பொழுது அந்த வேகத்தில் நமக்கு உற்பத்தியாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் ஆற்றல். ஒரு ஆற்றல் அப்ப என்ன ஆகல, அழியல, இன்னொரு ஆற்றலா மாற்றப்படுகிறது. அதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. ஓகே, சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூணுமே எந்த இடத்துல பாக்குறோம் நம்ம, இந்த வாட்டர் டம் சம்பந்தப்பட்ட பிளேஸ்ல. ஓகே, சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்காமா? நீர்த்தேக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணியில நிலையாற்றல், கீழே விழும் பொழுது நிலையாற்றல் இயக்காற்றலா மாறும். அந்த இயக்காற்றல் டர்பைன்ல ரொட்டேட் ஆகும் பொழுது எலக்ட்ரிக்கல் ஆற்றலா கன்வெர்ட் ஆகும். ஓகே, சோ ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. சோ இதுதான் நமக்கு இந்த பாருங்க, ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ங்கிறது ரிசர்வாயர். இந்த இடத்துல என்ன, இது தண்ணி ஆகப்பட்டது தேக்கி வைக்கப்படுகிறது, மேல இருந்து கீழே வருது. சோ இந்த இடத்துல என்ன, அது டர்பைன் ரொட்டேட் ஆகும் பொழுது அங்க என்ன ஆற்றல் நமக்கு, இந்த இயக்காற்றல் நமக்கு மின்னாற்றலாக மாறி இங்க நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்றோம் இல்லையா? சோ இதுதான் அந்த நீர்த்தேக்கம். நம்ம உங்க ஊர் பக்கத்துல என்ன அணைக்கட்டெல்லாம் இருக்கோ நீங்க அங்க போய் பார்க்கலாம். சோ கல்லணை, மேட்டூர் அணை, நிறைய அணைக்கட்டுகள் நம்ம ஊர்ல இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அணைக்கட்டுல போயிட்டு இந்த மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் இருக்குன்னு சொன்னா, நம்மளால கிட்ட போய் பார்க்க முடியலன்னாலும் அதுக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் வச்சிருப்பாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம லீவு நாள்ல எங்கதான் போகணும், நம்ம வந்துட்டு தீம் பார்க் தான் போகணுங்கிற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணாம இந்த மாதிரி பிளேஸ்க்கு எல்லாம் போனாலும் நமக்கு நிறைய என்னது நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் ஆகும். இந்த சிமுலேஷன்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இப்ப ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, சோ இது என்னது, இயக்க ஆற்றல். இங்க என்ன பண்றாங்க, வீல ரொட்டேட் பண்றாங்க. சோ வீல் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது இல்லையா? வீல் ரொட்டேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல நமக்கு என்ன எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இது என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் மூலமாக இதுல என்ன ஆற்றல் உற்பத்தி ஆகும் பாருங்க, இங்க நீராவி அப்படிங்கிறது வெளியேறும். சோ வெப்ப ஆற்றலாக மாறும். சரிங்களா? சோ பாருங்க, நீராவி வெளியில வருதா? சோ எனர்ஜி சிம்பிள் பாருங்க, வாட்டர்ல நமக்கு என்ன ஆகுது, தண்ணி சூடாகி ஆவியாக மாறி வெளியில வருது. அப்ப ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் ஹியர். சோ இது என்ன, அது இ அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு என்னென்ன எனர்ஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது என்ன கலர்ல இருக்கு, நமக்கு ரெட் கலர்ல இருக்கு. தெர்மல் எனர்ஜி வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. சரியா? நெக்ஸ்ட் ஒன், தண்ணி தானே இப்ப படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? தண்ணி இப்ப வந்து கீழே விழச்செய்றோம். தண்ணி இப்படிதான் வருது. நம்ம உதாரணத்துக்கு மேல இருந்து தண்ணி விழுதுன்னு சொன்னோம். அதே போல இங்க பைப்ல இருந்து தண்ணி வருது. இது என்ன எனர்ஜி, நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி. சோ இங்க வீல்ல ரொட்டேட் ஆகி வரும் பொழுது என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, எஸ், தெர்மல் எனர்ஜி வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. சோ இது வெப்ப ஆற்றலா தான் மாறணுங்கிறது இல்ல, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நமக்கு கன்வெர்ட் ஆகும். பல்பு ப்ளோ ஆகும் பாருங்களேன், இந்த இடத்துல எல்லோ கலர்ல மாறிடுச்சா? சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சோ இந்த இடத்துல நமக்கு என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது இங்க என்ன ஆற்றலாக மாறுகிறது, லைட் எனர்ஜியா மாறுச்சு. முன்னாடி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. இது ஃபேன், பிளேடு சுழலும் பாருங்க. சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தானே ஃபேன் சுழல்வதற்கு வேணும். அப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியா மாறுது, நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிட்டு இருக்கு இல்லையா? இதுவும் நமக்கு வந்து என்னது, ரொட்டேஷன். ஹியர் இங்க பாருங்க, இது கிரே கலர், இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி இது இயக்க ஆற்றல் இல்லையா, மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறுது. சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு நமக்கு வந்து, சாரி, இது உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எகைன் நமக்கு
மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறிட்டு இருக்கு. சோ இந்த ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய இந்த கலரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன ஆற்றல் அப்படிங்கறத நம்ம யோசிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் செலக்டிங் சோலார் எனர்ஜி இல்லையா, லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜி அப்படிங்கிறது எதுல நமக்கு வரணும்? சோலார் பவர் பேனல். சோலார் பவர் பேனலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்? பல்ப் எல்லாம் எரிய விடுறோம் இல்லைங்களா? சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் தகடுகள்ல சூரிய ஒளி பட்டு நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்குது? மின் ஆற்றல் இல்லையா? சோ இது எல்லோ கலர். எல்லோ கலர் இஸ் லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜிங்கிறது என்ன எனர்ஜியா வருது? இது நமக்கு என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது? இங்க ப்ளூ கலர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒன்ஸ் அகைன் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல். அண்ட் தென் தெர்மல் எனர்ஜி. சோ 4 ஆற்றல், 4 கலர், மஞ்சள் கலர், நீல கலர், ரெட் கலர், எல்லா கலரும் 3 கலர் நமக்கு மாறி 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 வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அப்ப ஒரு ஆற்றல் எங்குமே அழிவது இல்லை, மற்றொரு ஆற்றலாக தான் மாற்றப்படுகின்றது. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இப்போ இது கெட்டில். கெட்டில்ல நான் என்ன பண்றேன்? தண்ணிய சூடு பண்றேன். சோ ஹீட் ஆகுதா? ஹீட் ஆகும்போது என்ன ஆற்றல் உருவாகுது? தெர்மல் எனர்ஜி, வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் அப்போ என்ன? அங்க சூடான நீராவியாகப்பட்டது அந்த டர்பைன்ல. இப்போ இத ஒரு வீல்னு நம்ம இமேஜின் பண்ணோம்னா, இந்த இயக்க ஆற்றல் மூலமாக நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி என்னது இந்த இடத்துல ரொட்டேட் ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு லைட் எனர்ஜியாகவும் தெர்மல் எனர்ஜி, பல்புங்கிறது வெளிச்சத்தையும் கொடுக்கும். பல்பு எரியும் போது போய் கையால் அழகா பிடிக்க முடியுமா? இல்ல. வெப்ப ஆற்றலும் அங்க உருவாருது. அப்ப இங்க 4 ஆற்றல் மாறுபாடு. சோ ஹியர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தண்ணி சூடாகி என்னவா மாறுது நமக்கு? மெக்கானிக்கல் எனர்ஜியில போய் அந்த இது தெர்மல் அப்படிங்கிறது மெக்கானிக்கல்ல இருந்து எலக்ட்ரிக்கலா மாறி எகைன் லைட் அண்ட் தென் தெர்மலா வெளியில வருது. ஓகே, சோ இப்போ இது எல்லாம் உங்களுக்கு புரியுதா? சோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு வந்துட்டு தெரிய வேண்டிய விஷயம். ஈஸியான கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ நம்ம இந்த சிஎஃப்எல் பல்ப் எல்லாமே என்ன பண்ணலாம்? இந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம எரிய விடலாம். அண்ட் தென் வாட்டர் ஹீட்டர். வீட்டுல நம்ம வந்து என்ன பண்றோம்? வாட்டர் ஹீட்டர்ங்கிறது எலக்ட்ரிக்கல்லையும் பொருத்திக்கலாம். இந்த சோலார் பவர் பேனல் மூலமாக சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் தயாரிச்சு அதுல இருந்தும் வெந்நீரை சூடு பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப ஒரு ஆற்றல் என்பதை அழியாம நம்ம என்ன பண்றோம்? மற்றொரு ஆற்றலாக மாற்றுகின்றோம். புரியுதாப்பா? இந்த பாடத்தினுடைய கான்செப்ட் நம்ம என்னென்ன எனர்ஜி எல்லாம் படிச்சோம்? மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, வேதிய ஆற்றல், ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், மின் ஆற்றல், இயக்க ஆற்றல். இந்த ஆற்றல் தானே இந்த லெசன்ல படிச்சோம். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த சிமுலேஷன்ல நமக்கு புரிஞ்சிடுதா? மெக்கானிக்கல் எனர்ஜி இல்லையா, சோலார் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, இது சோலார் பவர் பேனல், தெர்மல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, அகைன் திஸ் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. சோ எல்லா ஆற்றலுக்கும் நமக்கு இந்த இடத்துல உதாரணம் என்னென்ன ஆற்றல் எவ்வாறு மாற்றப்படுகிறது அப்படின்னு இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். Student, is that clear, ma? Is there any doubt related to this simulation? இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்த கான்செப்ட் போகலாமா? எஸ், அடுத்தது நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். வெரி ஈஸி கான்செப்ட். எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய விஷயம்தான் இல்லைங்களா? நம்ம வீட்ல இதெல்லாம் இல்லாம இருக்கா? எல்லார் வீட்லயும் இருக்கு. ஏசி அண்ட் தென் ட்ரையர், வாஷிங் மிஷின், அயர்ன் பாக்ஸ், ஃபேன், coffee maker, lamp, bulb, rice cooker, torch, vacuum cleaner and speaker set. So electrical gadgets நம்ம அன்றாடத்துல பயன்படுத்தக்கூடிய மின்சார சாதனங்கள். மின் சாதனங்கள் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே. நம்ம வீட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம எதுக்கெல்லாம்? ஹேர் ட்ரையர் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? வெட்ல இருந்து ட்ரை ஆக்கணுங்கிறதுக்கு. ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது, ஏர் கண்டிஷன் எதுக்காக?
ஏசி நம்மளுடைய டெம்பரேச்சர் வேரியேஷனுக்காக இல்லைங்களா? சோ நம்ம வந்து சம்மர்ல எல்லாம் ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படிங்கறதுக்காக எல்லார் வீட்லயுமே என்ன பண்ணுவோம்? ஏசி அப்படிங்கறத பயன்படுத்துறோம் கூல் ஆக்கறதுக்காக. சோ அண்ட் தென் வாஷிங் மிஷின் துவைக்கிறதுக்கு, அயர்ன் பாக்ஸ் நீட்டா அயர்ன் பண்றதுக்கு, ஃபேன் நார்மலா நமக்கு தேவையான காற்று குடுப்பதற்கு, காஃபி மேக்கர் காஃபி ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ரைஸ் குக்கர் உணவு தயாரிக்க, பல்பு வெளிச்சத்த குடுக்கறதுக்கு. சோ இது நமக்கு கிளீனிங்காக, ஸ்பீக்கர் செட் என்டர்டெயின்மென்ட்க்கு சவுண்ட் அழகா வச்சு நமக்கு பீட் சவுண்ட் கேட்டு பாட்டு கேட்கறதுக்கு இல்லைங்களா? சோ இது எல்லாமே நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? நம்முடைய தேவைக்கு. சோ இது ஒவ்வொன்றும் எந்த ஆற்றலால்? எல்லாமே மின்னாற்றல் தான். இது நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது? மின்னாற்றல்ங்கிறது இயக்க ஆற்றலாக மாறுகின்றது. மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகின்றது. இந்த இடத்துலயும் நமக்கு மின்னாற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றலாக மாறுகின்றது. மின்னாற்றல், ஒலி, சவுண்ட் அந்த ஆற்றலாக மாறுகின்றது இல்லையா? சோ ஒவ்வொரு இடத்துலயுமே one energy is converted into another form of energy. அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரன் பண்றது, வாகனங்கள் ஓட்டுதல். வாகனங்கள் இயக்குவதற்கு நமக்கு என்ன தேவை? டிரைவிங் a கார் அப்படின்னு சொன்னா மெயினா எதுல ஓடும் இப்பெல்லாம்? பெட்ரோல், டீசல் அண்ட் தென் வேற எதுல ரன் ஆகும்? எலக்ட்ரிசிட்டி. இப்ப எல்லாமே நமக்கு வந்து வண்டி, பேட்டரி, சிலிண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றோம் இல்லைங்களா? சோ இந்த எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம்? வாகனங்களை இயக்குகின்றோம். அப்போ அதுல அந்த இன்ஜின்ல என்ன ஆகுது? அந்த அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் பர்ன் ஆகும் பொழுது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும்? இன்ஜின் பக்கத்துல போய் பஸ் டிரைவர்ட்ட அந்த இன்ஜின் மேல உட்கார்ந்தா என்ன ஆகும்? பயங்கர சூடா இருக்கும்ல. சூ ரொம்ப முடியவே இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? ரொம்ப முடியலன்னா உட்காருங்க. ஏதாவது கிளாத் யூஸ் பண்ணி உட்காருங்க. பிகாஸ் அந்த இடத்துல என்ஜின் சுழலும் பொழுது என்ன ஆகும் நமக்கு? ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் என்பது அங்க உருவாகும். அந்த வெப்ப ஆற்றல் தான் இயக்க ஆற்றலாக மாறுகின்றது. அந்த வாகனத்தை ஓரிடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகருது. நம்மளே வண்டியில போகும்போது என்ன ஆகும்? சைட்ல இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு அந்த இடத்த என்ன ஆகும்? நமக்கு தொட்டா சூடா இருக்கும் இல்லையா? சோ அங்க வீல் அந்த இடத்துல சுழலும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியுது? மூவ் ஆக முடியுது இல்லையா? சோ இங்கேயும் நமக்கு வெப்ப ஆற்றல் என்பது என்ன ஆற்றலாக மாறுகின்றது? இயக்க ஆற்றலா மாறுகின்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த சாப்டரோட இந்த டாபிக்கோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இந்த லெசன்ல லேர்ன் பண்ணிட்ட டாபிக்ஸ் எல்லாம் என்னப்பா? வாட் ஆர் த டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ்? மெக்கானிக்கல் எனர்ஜியில பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜின்னு ரெண்டு வகை. இயந்திர ஆற்றலை இயக்க ஆற்றல், நிலையாற்றல்னு ரெண்டு வகையா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். காற்றாற்றல் நம்ம விண்ட் எனர்ஜினா என்ன? வெப்ப ஆற்றல் தெர்மல் எனர்ஜி, ஒளி ஆற்றல். நம்ம ஒளியாற்றல் என்பது லைட் எனர்ஜி, மின்னாற்றல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, வேதியாற்றல், கெமிக்கல் எனர்ஜி. சோ இது எல்லா வகையான ஆற்றல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆற்றல் அழிவின்மை விதினா ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறதுங்கிறதுக்கு இந்த சிமுலேஷனே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த விஷுவலா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த விதியும் மறக்காது. ஒரு ஆற்றல் என்னென்ன ஆற்றலா மாற்றப்படுது அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? மறக்கவே மாட்டோம். ஓகே, சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆர் அதர்வைஸ் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வாங்க. அதுல எந்த சந்தேகமா இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு எழுத போற டெஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணின இந்த கான்செப்ட் தான். ஓகே, நம்ம படிச்ச இன்னைக்கு இந்த படிச்ச பாடத்துல இருந்து தான் இன்னைக்கு இந்த 10 கொஸ்டினும் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஈஸியா என்ன பண்ணலாம்? எழுதலாம். மூவ்மெண்ட் ஆஃப் டேஷ் இன் த ஆப்ஜெக்ட் காசஸ் எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் தென் நியூட்ரான்ஸ். ஓகே,
எது நகரும் பொழுது நமக்கு என்ன வருது? ஒரு பொருளில் உள்ள நகர்வு ஒரு விசையை என்னது பயன்படுத்துகிறது, உருவாக்குகிறது. ஓகே, சோ எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள். செகண்ட் ஒன், dash generates electrical energy. வேல், எலக்ட்ரிக் ஈல், டால்பின். டேஷ் எனப்படும் மீன்கள் மின்னாற்றலை உற்பத்தி செய்கின்றன. எந்த மீன்? திமிங்கலமா, ஈலா, டால்பினா? இந்த மூணுல நமக்கு மின்னாற்றலை உற்பத்தி செய்யறது யாரு? When two or more chemical substances react with each other, dash is released. Heat energy, light energy, chemical energy. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேதிப்பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று வினைபுரியும் பொழுது என்ன ஆற்றல் வெளிப்படுகிறது? வெப்ப ஆற்றலா, ஒளி ஆற்றலா, வேதி ஆற்றலா? எந்த ஆற்றல் நமக்கு ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேதிப்பொருள் வினை புரியும் பொழுது உருவாகும்? The food we eat contains dash. Dash electrical energy, wind energy, chemical energy. நாம் உண்ணும் உணவு எந்த ஆற்றலை கொண்டுள்ளது? மின்னாற்றல், காற்றாற்றல், வேதியாற்றல். நம்ம லாஸ்டா படிச்ச 2 ஆற்றல்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எழுதிட்டோம் இல்லையா? சோ இந்த 2 3 ஆற்றல் கடைசியா படிச்ச இன்னைக்கு பார்த்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா ரொம்ப எளிதா தான் இருக்கும். ரீசெண்டா படிச்ச கான்செப்ட் தான். Photosynthesis changes dash into chemical energy, solar energy, heat energy, light energy. ஒளிச்சேர்க்கையின் பொழுது எந்த ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறுகிறது? சூரிய ஆற்றல், வெப்ப ஆற்றல் அல்லது வேதியாற்றல்? வேதியாற்றலே நமக்கு வேதியாற்றலா மாறுதா அல்லது இது ஒளியாற்றல், சரிங்களா? ஒளி ஆற்றலாக மாறுதா அல்லது நமக்கு வந்துட்டு சூரிய ஆற்றலா, வெப்ப ஆற்றலா? எந்த ஆற்றல் அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே. வாட்டர் ஸ்டோர்ட் அண்ட் வாட்டர் டேம் பொசஸ் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில என்ன ஆற்றல் இருக்கு? நீர் தேக்கங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நீர். இயக்க ஆற்றல், நிலை ஆற்றல், மின்னாற்றல். எந்த ஆற்றல் நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கு? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் converted into dash in fan. Potential energy, mechanical energy, light energy. மின்னாற்றல் மின் விசிறிகளில் என்ன ஆற்றலாக மாறுகின்றது? நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல், ஒலி ஆற்றல். அந்த ஃபேன்லாம் பார்த்தோம்ல, அதுல என்ன ஆற்றலா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆச்சு? When the fuel burns in the engine, chemical energy is converted into light energy, sound energy, heat energy. என்ஜின்களில் எரிபொருட்கள் எரியும் பொழுது வேதி ஆற்றல் என்ன ஆற்றலாக நமக்கு மாறுகின்றது? சரிங்களா? சோ இந்த ஆற்றல் நமக்கு மாற்றம் அடைகின்றது. வேதி ஆற்றல் என்ன ஆற்றலாக நமக்கு மாறுகின்றது? ஓகே, என்ஜின்ல எரியும் பொழுது வேதியாற்றல் நமக்கு என்ன ஆற்றல் உருவாகும் அப்படிங்கிறது இப்பதான் பார்த்தோம். Dash is also generated from nuclear power plants and windmills. Electrical energy, chemical energy, heat energy. அணுமின் நிலையங்கள், காற்றாலைகள் இவைகளிலிருந்தும் உற்பத்தி செய்யப்படுவது மின்னாற்றல், வேதியாற்றல், வெப்ப ஆற்றல். Batteries we use in our daily life contain chemical energy, light energy, electrical energy. அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தப்படும் மின்கலங்களில் என்ன ஆற்றல் உள்ளது? வேதியாற்றல், ஒளியாற்றல், மின்னாற்றல். ஓகே, சோ இதுல வந்த எல்லா வினாக்களுமே நம்ம இந்த பாடத்துல 2 செஷனா டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். சோ கரெக்டா தெளிவான பதிலை எடுத்து எழுதி ஃபுல் மார்க் வாங்குங்க. ஓகே, டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.